ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, ஜெல்லி மிட்டாய் தாங்க செய்ய போறோம். வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஜெல்லி மிட்டாய் செய்யறதுக்கு வந்து நான் ஒரே ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன். எந்த வகையான மாம்பழம் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இந்த மாம்பழத்தை வந்து இப்போ நான் வந்து தோலை வந்து சீச்சு எடுத்துக்கிறேங்க. இப்போ தோலை வந்து சீச்சு எடுத்தாச்சு. நீங்கள் வந்து இதை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சு எடுத்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி கட்டரை வச்சு நீங்கள் சீச்சு விட்டாலும் சரி. சீச்சு விட்டால் நல்லா பேஸ்ட்டாக கிடைக்கும். அதனால் வந்து ஒரு கட்டரை வச்சு இந்த மாம்பழத்தை வந்து நம்ம வந்து சீச்சு பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். பாருங்கள், மாம்பழம் நல்லா பேஸ்ட்டாக கிடச்சிருக்கு. இதை வந்து ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். கட்டியெல்லாம் நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. இப்போ அடுப்பத்தை வச்சுக்கலாங்க. ஒரு கடாயில் 1.5 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட வந்து கலரிங்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து கேசரி பவுடர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நான் எல்லோ கலரில் இருக்க கேசரி பவுடர் கொஞ்சமாக சேர்க்குறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த டயத்தில் வந்து நான் வந்து கடற்பாசி சேர்க்குறேங்க. கடற்பாசி வந்து நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது சீக்கிரமாகவே கரைஞ்சிரும். கடற்பாசி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கரைஞ்சி வந்துடும். இப்போ நம்ம வந்து மாம்பழ பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். மாம்பழ பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து நல்லா வந்து தண்ணியில் வந்து கரையணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்க டயத்தில் நம்ம வந்து சுகர் சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த கப்பில் வந்து ஒரு 3/4 கப்பு வந்து சுகர் சேர்க்குறேன். நீங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்தோம்னா நல்லா கிளறி கொடுத்துக்குங்க. சுகர் வந்து நல்லா கரையணும். கெட்டிப்படாமல் பார்த்துக்குங்க. இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாங்க. நல்ல அகலமான பாத்திரத்தில் வடிகட்டிக்குங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து கேக் மேக்கரில் வந்து வடிகட்டுறேன். ஒரு சல்லடை வச்சு வடிகட்டிக்கலாம். லைட்டாக கட்டி தட்டுப்பட்டுச்சுன்னா ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா அந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 3 மணி நேரம் மட்டும் ஃப்ரீசரில் எடுத்து வச்சிடலாங்க. ஃப்ரீசரில் வைக்காமல் வெளியிலே நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு 4 மணி நேரம் இல்லைனா 5 மணி நேரம் ஆகும் இது செட் ஆகுறதுக்கு. நான் வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன். கரெக்டாக 2 மணி நேரத்தில் நல்லா செட் ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக வந்து ஜெல்லி வந்து நல்லா செட் ஆகிருக்கு. ஒரு கத்தி எடுத்து இந்த ஓரத்தில் மட்டும் ரவுண்டாக நல்லா கீரல் போட்டுக்கலாங்க. நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் இல்லைன்னா ஒரு பிளேட்டில் கொட்டிக்கோங்க. அப்படியே கவுத்து விட்டுட்டு லைட்டாக தட்டுனா போதும். சூப்பராக வந்து ஜெல்லி உடையாமல் அப்படியே முழுசாக நமக்கு கிடைக்கும். பாருங்கள், ஜெல்லி வந்து சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு. பார்க்கவே வந்து சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் அதை கட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கட்டமாக கட் பண்ணுறேங்க. இது உடனே காலி ஆயிரும். நம்ம வீட்டு பசங்க சாப்பிடுவாங்க. பக்கத்தில் குழந்தைங்களாம் இருக்காங்க, குட்டி குழந்தைங்களாம். அதனால் உடனே காலி ஆயிரும். அதனால் நான் கட்டமாக கட் பண்ணுறேன். குழந்தைங்களாம் கடைக்கு கூட்டு போனால் இந்த ஜெல்லி மிட்டாயை தாங்க எடுத்து சாப்பிடுவாங்க. அதை நம்ம கடையில் வாங்கி தராமல் வீட்டிலே இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். 3 பொருளை வச்சு தான் இந்த ஜெல்லி மிட்டாய் செஞ்சுருக்கோம். பார்க்கவே சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.